ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் 30 லட்சம் கார் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க பிளைண்டா சொல்ல முடியாது. எப்பவுமே கார் ஓட்டும் போது எப்படின்னா ஒரு வாவ் ஃபேக்டர் வரணும். நம்ம வந்து ஏதோ ஒன்று சாதிச்சிட்டோங்கிறது அந்த காரை ஓட்டும் போது உங்களுக்கு வரும் ஒரு ஃபீல். அதான் ஒரு வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாவ் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்க ஓட்டும் போது வரும். இன்னொன்னு கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கார் ஓட்டும் போது அதோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கலாம். இப்போ நீங்க முன்னாடி ஒரு லாரி போகுது, நம்ம ஓவர்டேக் பண்ணணும், ஒரு லைட்டா ரொம்ப நேரவா இருக்கு, ஒரு அழுத்தனா நம்மளால போய் ஓவர்டேக் பண்ண முடியும். அது கார் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேற ஃபீல் கிடைக்கும். நீங்க அமுக்குறீங்க, அது போகவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நமக்கு டக்குன்னு நம்ம மைண்ட் என்ன ஆகும்னா நம்ம தப்பா வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ அஃப்கோர்ஸ் பட்ஜெட் கூடும்போது அது எல்லாமே கூடும். உள்ள இருக்கிற பவர் ட்ரெயின் கூடும், உள்ள இருக்கிற ஃபீச்சர்ஸ் கூடும், கம்ஃபர்ட் கூடும், எல்லாமே கூடும். அதனால இது பியூர்லி உங்களோட பட்ஜெட் தான். இது வந்து சப்ஜெக்டிவ் தான். உங்களோட சேலரியில 20% தான் நீங்க காருக்கு அப்படிங்கிற மாதிரி அலோகேட் பண்ணும். ஸோ அது வந்து ட்ரூ. அப்போ நம்மளோட ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம பட்ஜெட் அஃப்கோர்ஸ் நீங்க அதிகமான பட்ஜெட் போக போக ரிலேபிலிட்டி நல்லா இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்ட் நல்லா கிடைக்கும். ஒரு பர்சன் என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த அஃபோர்டபிலிட்டிக்குள்ள வர்ற அது கேட்டகரி. அதனால ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் 30 லட்சம் கார் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்க பிளைண்டா சொல்ல முடியாது. அவர் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டா அந்த 30 லட்சம் கார் வந்து அவர் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போகும். அது வந்து பப்ளிக் முன்னாடி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்குதுல்ல. அந்த ஃபீல் வந்து என்ன பண்ணுன்னா அவங்களை இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணும். ஸோ நீங்க இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் அடுத்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது. அப்போ நீங்க இன்னும் பட்ஜெட்ல வாங்கும் போது அது இன்னும் கொஞ்சம் கூடும். ஆக்சுவலா அந்த எனர்ஜி வந்து இன்னும் கூடும். அதனால ஃபர்ஸ்ட் டைம் பையர் இவ்வளவுதான் வாங்கணும், இவ்வளவு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஆனா என்னோட அஃபோர்டபிலிட்டி அவ்வளோ இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் பையருங்கிறதுனால இவ்வளவுதான் நான் வாங்குவேன் அப்படி பண்றது தப்பு. ஆனா எந்த அஃபோர்டபிலிட்டிக்கு ஏத்தாப்புல எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ யாருக்கு சூட் ஆகுங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, 13 to 21 லட்சம் போகும்போது அவங்க கண்டிப்பாக மிடில் கிளாஸ்க்கு விட அப்பர் மிடில் கிளாஸ் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து தைரியம் இந்த அளவுக்கு போகிறாங்க அப்படிங்கும்போதுங்க, எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது எனக்கு ஒரு 13 ரூபா, என்னோட 15 ரூபாய்க்கு உள்ள வண்டி வேணுங்க, கொஞ்சம் ஹைட்டாக வேணும், கீழே எங்கேயும் முட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா டீசல் நான் உங்களுக்கு சொல்லுவேன், நெக்ஸான் எடுத்துக்க, மஹேந்திராவில் எனக்கு 3X எடுத்துக்கங்க, 5 ரூபாய்க்கு உள்ளே வரும். நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மைலேஜ், செலவு கம்மியாக இருக்கும், ரைட்டிங் மாதம் 2000 கிலோமீட்டர் ரோட்டில் தாராளமாக அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சோம். நான் சொல்லுவேன் ஒரு 20 ரூபா 21 ரூபா போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரெட்டாவோ ஒரு செல்டாஸோ ஸ்கார்பியனோ அந்த மாதிரி ஐடியா சொல்லுவேன். பேசிக்காக இது என்னன்னா அவங்களோட நீட்ஸை பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட பட்ஜெட் வந்து ஒரு 20 lakhs இருக்குங்க. நிறைய அந்த 13 to 20 அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்பாங்க. அப்போ 20 lakhs இருக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைரைடர் எடுத்துக்கலாம். ஹைரைடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இருக்குது, நான் ஹைப்ரிட் இருக்குது. நான் வாங்குவேன், ஆனால் ஒரு 500 கிலோமீட்டர் தான் நான் மாசமே ட்ராவல் பண்ணுவேன். அப்படின்றப்போ நான் வந்து ஹைப்ரிட் போகணும்னு அவசியமே கிடையாது. எங்களுக்கு 20 லட்ச ரூபா பட்ஜெட் இருக்குது, அதுக்காக ஹைப்ரிட் போகணும் அவசியமே கிடையாது. எனக்கு என்ன தேவை, அந்த தேவை வந்து பூர்த்தி செய்யறதுக்கான காராக அது இருக்குது அப்படின்னு மட்டும் தான் பார்க்கணும்னு சொல்லுவேன். இப்போ 20 lakhs 20.5 lakhs போட்டு ஹைப்ரிட் வாங்கி அதில் ஒரு 4 lakhs சேர்த்து போட்டு வாங்குறதுனால எனக்கு எந்த பிரயோஜனம் அதில் நடக்க போகிறது கிடையாது. அப்போ ஒரு 4 lakhs நான் சேமிச்சேன் அப்படின்னா அதை நான் ஃபியூல் எக்ஸ்பென்ஸுக்கு பயன்படுத்தலாம், மற்ற எக்ஸ்பென்ஸுக்கு பயன்படுத்தலாம். அவங்களோட நீட் என்ன அப்படின்றது தான் மெயின் ஃபேக்டருங்க.